கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னும் நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 81:7. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடம் என்று சொல்லுகிறது பரலோகத்தை, வானத்தை குறிக்கிறது. அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு உத்தரவு அருளினேன் என்று சொல்லுகிறார். உத்தரவுன்னா ஆர்டர். இன்னைக்கு ஏதோ ஒரு ஆர்டரை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அது ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரா இருக்கலாம், இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரா இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் ஆர்டரா இருக்கலாம், ப்ரொமோஷன் ஆர்டரா இருக்கலாம், இல்லை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பெரிய ஆர்டரா இருக்கலாம், ஊழியத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆர்டரா இருக்கலாம். ஏதோ ஒன்று ஆண்டவர் ஒரு ஆர்டரை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு உத்தரவு அருளினேன். அப்படின்னா மேல ஆண்டவர் அதை சாங்ஷன் பண்ணியாச்சு. என் இவ்வுலக அரசாங்கம், இந்த உலகத்துல உள்ள அந்த சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னாச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலிருந்து உங்களுக்கு உத்தரவு, ஆர்டர் இஷ்யூ பண்ணப்படும். இன்னைக்கு பரலோகம் ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா இந்த உலக அரசாங்கத்திலிருந்து, இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளிடத்திலிருந்து அது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். அது அங்கே சாங்ஷன் ஆகி சைன் ஆகி சீல் போட்டாச்சு. என்னை டெஸ்பேட்ச் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆர்டர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கையில் கிடைச்சிருச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் இல்லை, பரலோகத்தில் இந்த இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு வருதுன்னா இந்த உத்தரவு மட்டும் இல்லை, உங்களுடைய ஜெபங்களுக்கான மறு உத்தரவு. அப்படின்னா அதற்கான பதிலும் கிடைக்கிறது. இன்னைக்கு என்னென்ன ஜெபங்களை தேவ சமூகத்தில் வச்சு, இது என்ன நடக்கலை, இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது நடந்திருந்தா நல்லா இருக்கும், இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சே, பதட்டத்தில் இருக்கிறீங்க, கைவிட்டு போயிடுச்சே, கை நழுவி போயிடுச்சே, இது கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே, ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தனே, ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேனே, ஜஸ்ட் ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேனே என்றெல்லாம் சொல்லி எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனேன்னு கண்ணீரோட இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ மிஸ் பண்ணதை, இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கும் இந்த பூமியில வந்த ஆண்டவர், நீ மிஸ் பண்ணதை, இழந்து போனதை மறுபடியும் உனக்கு கொடுக்க ஆண்டவர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. காலையில 9:15 மணிக்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி BKN ஆடிட்டோரியத்துல நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்ச உடனே நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், கிடைக்கல, கை நழுவி போச்சு, கை கட்டுறது வாய் கட்டலைன்னு சொல்லியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண இன்னைக்கு நீங்க உடனடியாக கிளம்பி வாங்க. உங்களுக்கான அந்த அற்புதங்களின் நேரம் உடனே கிளம்புங்க. உடம்பு முடியலைன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நேரடியாக BKN ஆடிட்டோரியத்துல வந்து உனக்கு மறு உத்தரவு கொடுக்க உனக்காக இன்னைக்கு அங்க முகாமிடுறாரு. அங்க வந்தவங்களுக்கு நடந்த அற்புதத்துல ஒண்ணு மட்டும் சாம்பிளா இப்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல போறாரு. கவனிங்க. சிஸ்டர் அஜிதா மனோ மேடவாக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 5 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. 3 முறை ஹார்ட் பீட் இல்லாமல் மிஸ்கேரேஜ் ஆனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்துக் கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த போது சொன்ன தீர்க்க தரிசன மங்கள வார்த்தை, உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினாலே நான் கற்பம் தரித்து 10 மாதம் அழகாக அந்த குழந்தையை கற்பத்திலே சுமந்து முழு வளர்ச்சியுள்ள குழந்தையாக, எந்த பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2026 அன்று அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 2025ஆம் வருஷம் மார்ச் மாதம் அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னால 5 வருஷம் குழந்தை இல்லை, 3 முறை ஹார்ட் பீட், குழந்தை கருவாகியும் ஹார்ட் பீட் இல்லைன்னு மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கு, கற்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் உலாவுகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு
தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2026 அன்று அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். உங்களுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல அற்புதங்களை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் வாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து தங்களுக்கு ஒரு உத்தரவு வரலையே, ஆர்டர் வரலையே, என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலையே என்றெல்லாம் சொல்லி என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும். ஆர்டர் என் பிள்ளைகளை வீடு தேடி வருவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த பணச்செலவு இல்லாம, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம, ஹெவன்லி இன்ஃப்ளூயன்ஸ்ல என் பிள்ளைகளுக்குரிய அந்த காரியங்கள் அவர்களுக்கு சாங்ஷன் பண்ணப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அது என்ன ஆசீர்வாதமா இருந்தாலும் இன்றைக்கு நீர் கொடுக்க என் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மாசம் பெரிய சாட்சியை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நடக்க போகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் அந்த இடத்திலே இப்பொழுதே அசைவாட ஆரம்பித்து விட்டீர். ஆண்டவரே, அந்த பிகேயின் ஆடிட்டோரியத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறீர். தேவ தூதர்கள் நிற்கிறார்கள். வருகிற பிள்ளைகளை நீரே பிளஸ் பண்ணி அந்த ஹாலுக்குள்ளால் அழைத்து கொண்டு போய் ஒவ்வொருவருடைய குறைகளை தீர்த்து வைக்கிற நாளாக இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருகிறேன் என்று சொல்லி இப்பொழுதே நீர் அங்கு எழுந்தருளி நிற்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.